பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால் மகிமையால் நிரப்பி நடத்தப் போகிறார். ஜீவனுள்ள தேவனே என் மேல வாரும், எங்கள் குடும்பத்தில் வாரும், வாழ்க்கையில வாரும், நொறுங்கி போன வாழ்க்கையை சரி செய்ய வாரும் என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணி பாடலாமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா, பாவஆத மக்களே தூயா. பாவிகள் துரோகிகளையா, பாவஆத மக்களே தூயா. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்யுவே. நொந்துருகி வந்த மக்களே நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி
வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டாராம், உயிரை கொடுத்தாராம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை 2ஆய் கிழிந்தது. அநேகர் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருந்தார்கள் என்று இயேசுனுடைய மரணத்தில் என்னென்ன காரியம் சம்பவித்தது என்பதை இந்த வசனத்தில் பார்க்குறோம். திரைச்சீலை 2ஆக கிழிந்ததாம். என்னையா திரைச்சீலை? சிலருக்கு சால்வை போட்டுக்கிறோம், சிலர் கம்பளியை வச்சு பொத்திக்கிறோம் குளிர்னா, இப்படிலாம் நடக்குது. இந்த திரைச்சீலை என்பது என்னன்னா, அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆல்டர் மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருக்கும். தேவனுடைய வசனம், மோசையின் கோல், அப்பமாகிய வார்த்தை அங்கே இருக்கும். அதில் எல்லாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் என்று சொல்லுகிறவர் தான் போக முடியும். அப்போ அதை சுற்றிலும் ஒரு தொங்கு திரை மூடி இருக்கும், ஒரு திரைச்சில மூடி இருக்கும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா அசுத்த உதடுகள் உள்ள நாள் சேனைகளின் கர்த்தரை கண்டேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் தேவாலயத்தின் தொங்கு திரை மூடியிருந்த போது ஆண்டவரை கண்டார். அப்போ அந்த தொங்கு திரையை வச்சு சீலையை வச்சு மூடி இருப்பாங்க. அது மனுஷன் எல்லாரும் பார்க்க முடியாது. வருஷத்துக்கு முறை சீட்டு விழுகும்போது சகரியாவுக்கு சீட்டு விழுந்து, தூவங்காட்ட சீட்டு விழுந்தது மாதிரி, அப்போ அந்த சீட்டை விழுந்தவங்க தான் போய் அந்த ஆசாரிய முறைப்படி அந்த ஆல்டரில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க முடியும். ஆனால் இயேசு என்றைக்கு ஜீவனை கொடுத்தாரோ அந்த திரைச்சீலை அகற்றப்பட்டது, 2ஆய் கிழிக்கப்பட்டது. அந்த திரைச்சீலை என்ன தெரியுமா? நம்ம மாம்சத்தின் கிரியைகள், தீமைகள். மாம்ச சிந்தை மரணம், பவுல் எழுதுகிறார்ல, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமா. அப்போ இயேசு மற்றவங்க வெள்ளாட்டு இரத்தத்தையோ செம்மறியாட்டின் இரத்தத்தையோ ஆடு மாடுகளின் இரத்தத்தை கொண்டு பிரவேசிக்காமல் தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி திரைச்சீலையை கடந்து போனாராம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், அங்கே ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லுறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரைச்சீலின் வழியாக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது. தலையில் முள்முடி, கன்னத்தில் ஓங்கி அறைகிறாங்க, காரி துப்புறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, ஈட்டியால் இருதயத்தை பிளக்கிறாங்க. அந்த சரீரமே நமக்கு தடை. ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவிக்க முடியாதபடி கணனித்திருநாவி, இச்சைகள் தலை தூக்குகிறது, மாம்சம் தலை தூக்குகிறது. இப்படிப்பட்ட இந்த திரைச்சலை 2ஆய் கிழித்து தேவனுடைய சரீரமாக, ஆலயமாக அவருக்கு அடிமையாய் மாற்றத்தான் இயேசு ஜீவனை கொடுக்கும்போது திரைச்சலை 2ஆக கிழிந்ததான். இன்னைக்கு கல்லான இருதயங்கள் கூட கர்த்தருடைய இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால் திறக்கப்படுகிறது. அப்போ என்ன நடக்கும்? அந்த திரைச்சலை கிழிந்தால் அங்கு என்ன மரித்த அநேகர் கண்மலைகள் பிளந்ததாம். தண்ணீர் வந்தது, ஜீவ தண்ணீர் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். மரித்த அநேகர் உயிரோடு எழுந்தாங்க, ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதை தாங்க இயேசு இந்த மரணத்தில் செய்தார், ஜீவனை கொடுத்தார்.
இதுதான் மேலான அன்பு. ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்தில் இல்லை என்று நமக்காக ஜீவனை கொடுத்ததுனால இன்றைக்கு புதிதும் ஒரு மார்க்கம் நமக்கு திறந்திருக்கிறது. புதிதும் ஜீவனுமான ஒரு வழி இந்த மாம்ச திரையின் வழியாக கர்த்தர் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். வேலையில் ஒரு வழி அடைக்கப்பட்டிருக்கிறதா? ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற முடியலையா? அபிஷேகத்தில் நிரம்ப முடியலையா? ஜெபத்திலே ஊழியத்திலே பிரகாசிக்க முடியலையா? இங்கே புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணின தேவன் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வழியை திறந்து, கல்லறைகளை திறந்து ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில் இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய வேலையில், தொழிலில், ஊழிய பாதைகளில் கட்டாய ஒரு வழியை திறந்து ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் மகிமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கி மூடட்டும். இந்த நாளில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மை கைகூடி வரட்டும். ஆண்டவரே, கல்லறைகள் திறக்கப்பட்டது போல வழி வாசல் திறக்கப்படுவதாக. ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.